ஹஹ சங்கர் ஜெய் சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க. எந்த ஒரு பூஜை புனஸ்காரம் பண்றதா இருந்தாலும் பரிகாரம் பண்றதா இருந்தாலும் ராஜகனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எலுமிச்சம் பழம் எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுதோ அதை விட பல மடங்கு அற்புதமான ஒரு தெய்வீக கனி இருக்குங்க. இந்த கனி இருக்கிற வீட்டில் சகல தேவர்களும் வாசம் பண்ணுவாங்க, மகாலட்சுமியே வாசம் பண்ணுவாங்க அப்படின்றது ஐதீகம். மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் மிக மிக பிடித்தமான கனி. நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நம்ம ரவிகை துணி, வெத்தலை பாக்கு, பூ, பழம் இதெல்லாம் வச்சு கொடுக்கும் பொழுது இந்த ஒரு கனியையும் சேர்த்து வச்சு தானம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பம் தலைமுறை தலைமுறையாக ரொம்ப செல்வாக்கோட செழிப்போட வாழலாம். அது என்ன கனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனி. ஒரு முறை சிவபெருமானும் முருகப்பெருமானும் பேசிட்டு இருக்கும் பொழுது முருகப்பெருமான் சிவபெருமான் கிட்ட இந்த உலகத்துல இருக்க மரங்கள்லேயே சிறந்த மரம் எதுன்னு கேட்கும் பொழுது சிவபெருமான் சொல்றார், நெல்லி மரம் தான் சிறந்த மரம். மகாவிஷ்ணுவுக்கு ஆயிரம் யாகங்கள் பண்ணி நெய்வேத்தியங்கள் பண்ணி அவருக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை விட இந்த ஒரு நெல்லி கனியை நீங்கள் நெய்வேத்தியமாக படைச்சிங்கன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமாக சந்தோஷமாக ஏற்றுப்பாராம். இந்த நெல்லி கனியை நீங்கள் ஏகாதசி தவிர்த்து மீதி எல்லா நாட்களுமே தாராளமாக சாப்பிடலாம். இந்த நெல்லி கனியினுடைய சாறு இதை நீங்கள் கொஞ்சமாக எடுத்து உங்களுடைய குளிக்கிற தண்ணியில் கலந்து குளிக்கும் பொழுது நீங்கள் எப்பேற்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும் அது உடனடியாக தீரும் அப்படின்றது ஐதீகம். இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ராஜ கனியை உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்களும் பயன்படுத்தி ஒரு நல்ல செல்வ நிலையை அடையணும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர.